இருக்கும் இந்த பள்ளியோட நிர்வாகிகளே, இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு 2ஆம் தாய் தகப்பனா விளங்கும் ஆசிரியர் பெருமக்களே, அன்பான குழந்தைகளே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழ் மக்கள், என் உயிரிலும் மேலான அன்பு ரசிகர்களே, உங்க அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். எனக்கு முன்னாலே பேசுறவங்க சொன்னது போல இப்படி ஒரு பள்ளிக்கு நான் வருவேன்னோ உங்க முன்னாடி நிற்பேன்னோ நான் கூட நினைக்கல. நீங்க எல்லாரும் என்னை பார்க்கறதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் தான் உங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு இங்க வந்தேன். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் நான் முன்கூட்டியே எடுத்த முடிவுனாலே ஏற்பட்டதல்ல. எல்லாமே எங்கேயோ தீர்மானிக்கப்பட்டது. உங்க ஊர்ல என் ஷூட்டிங் நடக்கும்போது அந்த ஷூட்டிங் உங்களாலேயே பார்க்க முடியல. அதுக்காக என் குழு சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் உங்களை பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் என் கமாண்டோஸை அனுப்பிச்சிட்டேன். நான் இருக்கிற இடத்துல அவங்க எனக்கு பாதுகாப்பு தரலாம். ஆனா நீங்க இருக்கிற இடத்துல உங்களை விட பாதுகாப்பு எனக்கு வேற யார் தருவாங்க? என் முன்னாலே நான் மாணவர்களை பார்க்கறேன், எதிர்கால மேதைகளை பார்க்கறேன், விஞ்ஞானிகளை பார்க்கறேன், அறிஞர்களை பார்க்கறேன், கலைஞர்களை பார்க்கறேன். இன்னும் எத்தனையோ தொழில்கள் செஞ்சு நம்ம பாரத நாட்டுக்கு பெருமை சேர்க்க போற எதிர்காலத்தை பார்க்கறேன். நான் எல்லா மனிதர்களையும் மதிக்கிறேன். ஆனா நான் வணங்குகிற மனித தெய்வங்கள் இந்த ஆசிரியர். நம்மளை உட்கார வச்சு நின்றுகிட்டே பாடம் நடத்துற ஆசிரியர்கள் கடைசி வரைக்கும் அங்கேயே நிற்கிறாங்க. ஆனா நாம உணர்ந்து எங்கேயோ போயிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஆசிரியர்களை நீங்க உணர்ந்து எவ்வளவு பெரிய ஆளானாலும் மறக்கவே கூடாது. இன்னைக்கு உலகமே போற்றும் பில்கேட்ஸை உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவருடைய அப்பா ஒரு ஆசிரியர்னு இங்க எத்தனை பேருக்கு தெரியும்? இங்க உட்காந்துருக்கிற குழந்தைகிட்ட நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்க ஆசைப்படுறேன். உங்க வாழ்க்கையில நல்ல நண்பனை நீங்க இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்க. உங்க பக்கத்துல உட்காந்துருக்க நண்பன் கிட்ட யூனிஃபார்மை மட்டும் போட்டுக்கிற அந்த நண்பன் கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. அவங்க கிட்ட பொறாமை இருக்காது, பகை இருக்காது, உண்மை மட்டும்தான் இருக்கும். எதிர்காலத்துல நாம என்ன ஆக போறோம் தெரிஞ்சு அவன் நம்ம கூட பழகல. அவன் தான் நாம எவ்வளவு பெரிய ஆளானாலும் நம்ம தப்பை சுட்டி காட்டுவான். இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லும் போது எனக்கு சின்ன வயசு ஞாபகத்துக்கு வருது. இப்போ உங்களுக்கு எல்லாம் போட்டுக்க நல்ல ட்ரெஸ் இருக்கு, நல்ல சாப்பாடு இருக்கு, தேவையான பாடப்புத்தகம் கிடைக்குது. ஆனா இது எதுவுமே கிடைக்காத ஒரு அசோக் குமாரை உங்களால் நினைச்சு பார்க்க முடியுமா? அன்னைக்கு நான் வெறும் அசோக், பரம ஏழையான ராஜகுமாரின் மகன் தான் இந்த அசோக் குமார். ட்ரெஸ் வாங்க வசதி இல்லாம ஒட்டு போட்ட சட்டையோட முட்டிக்கு கீழே கிழிஞ்சு தொங்கிக்கிட்டு இந்த டவுசரை போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போன அசோக் குமார் நான் தான். கொடை வாங்க வழி இல்லாம மழையில நினையாம இருக்க வாழை இலையை வெட்டி தலைமையில வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போன அசோக் தான் இந்த அசோக் குமார். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் அவன் வாழ்வில் உயரதுக்கு உந்துகோலா ஒரு மனுஷன் இருப்பான். எனக்கும் அப்படி ஒரு நண்பன் இருந்தான். சிவப்பு கடுக்கன் போட்ட என் ஆருயிர் நண்பன். எதுவுமே இல்லாத இந்த அசோகனை ஏதாவது ஆக்கியே தீருவேன்னு கங்கனை கட்டிக்கிட்டு இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்த என் தோழன் பாலகிருஷ்ணன். என் உயிருக்கும் உயிரான பாலு. என்னோட பாலன். மத்தியான சாப்பாட்டு வேளையில நான் தண்ணி மட்டும் குடிக்கிறத பார்த்துட்டு தன் டிஃபன் பாக்ஸை நீட்டி எனக்கு சோறு போட்ட பாலு. அவன் அப்பாவுக்கு தெரியாம கொண்டு வர பணத்துல நாங்கள் டூரிங் டாக்கீஸ் மண் திரையில் உட்காந்து எவ்வளவோ சினிமா பார்த்துருக்கோம். உண்மையிலேயே என் வாழ்க்கையில நான் முதல் சினிமாவை பார்த்தது அவன் காசுல தான். எனக்கு கடலை மிட்டா ரொம்ப பிடிக்கும்னு ஆசையா வாங்கி தருவான். அவன் வாழ்க்கையை விட என் வாழ்க்கை மேலதான் ரொம்ப அக்கறை காட்டுவான். நான் வளர்ந்து பெரிய ஆளா வரணும்னு ரொம்ப விரும்பினா அவங்க அப்பா இல்லாத நேரத்தில் எந்த கடையில உட்கார வச்சு என் முடிய வெட்டி என்னை அழகுபடுத்துவான். எனக்குள்ள ஒரு நடிகன் இருக்கான்னு முதல்ல எனக்கே சொன்னது அவன் தான். நான் இந்த உலகத்தை பார்த்தது அவன் கண்ணால தான். எனக்குள்ள சினிமாங்கிற கனவை உண்டாக்குனது அவன் தான். நான் 10ஆம் கிளாஸ் படிச்சு பாஸ் பண்ண பிறகு மேலே படிக்க வசதி இல்லை, கையில காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உலகமே இருட்டாயிடுச்சு. அப்போ என் நண்பன் பாலு, டேய் நீ நடிக்க போடா, பெரிய ஆர்டிஸ்டா வருவேடா அப்படின்னு சொன்னான். நடிகனா? நானா? எப்படிடா அப்படின்னு கேட்டேன். டேய்
நீ ஸ்கூல்ல குருஷேத்திர டிராமா போட்டும்போது துரியோதன கேரக்டர் பண்ணியே அப்ப எல்லாரும் உன்னை பாராட்டினாங்களே, அது உன் நடிப்பை பட்டு பார்த்து பாராட்டலடா, உன் ஸ்டைலையும் பார்த்து பாராட்டினாங்க. நீ பெரிய நடிகன் ஆவேடா, நீ மெட்ராஸுக்கு போ அப்படின்னு சொல்லி அவன் காதல இருந்த 2 கடுக்கதையும் வித்து என்னை மெட்ராஸுக்கு அனுப்பி வச்சா. நான் இந்த கடனை எப்போ எப்படி அடைக்க போறேன்னு அவன்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னது எனக்கு இப்போவும் ஞாபகத்தில் இருக்கு. நீ எனக்கு திருப்பி தர வேண்டியது எதுவுமே இல்லை அசோக். ஆனா நாளைக்கு நீ ஒரு பெரிய மனுஷனாகி உதவுற நிலையில நீ இருந்து யாராவது உன்கிட்ட உதவின்னு கேட்டு வரும்போது என்ன நீ ஞாபகம் வச்சுக்கோ, அது போதும்னு சொன்ன. அவன் கொடுத்த பணத்தோட சென்னைக்கு புறப்பட்ட அந்த அசோக் தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நடிகன் அசோக் நான் நிக்கிறேன். நான் இங்க நிக்கிறேன், ஆனா என் நண்பன் எங்க நிக்கிறான்னு தெரியல. எங்க நிக்கிறான்னு தெரியல. சாரி. ஒரு காதல் பிரச்சனையில ஊரை விட்டு ஓடி போன என் பாலகிருஷ்ணன் இன்னும் நினைவு விட்டு நீங்கவே இல்லை. இந்த குசேலனை தன் பணத்தினால குபேரனாக்கிய அந்த கிருஷ்ணன், என் பாலகிருஷ்ணன், இன்னும் என் உயிரில் கலந்திருக்கான். நண்பா, உன்னுடைய நண்பன் நான் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கும்போது என் பக்கத்துல நீ இல்லையேங்கிற வேதனை ஒவ்வொரு நிமிஷமும் என்னை யோசிக்க வைக்கும். பெரியவங்க மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க. அவங்க ஏன் நண்பனை விட்டாங்க தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் மாதா பிதா குரு நல்ல நண்பன், அதுக்கப்புறம் தான் தெய்வம். வாழ்க தமிழ் மக்கள், வளர்க தமிழ்நாடு. ஜெய் ஹிந்த். ரெண்டு பேரும் மல்லு கட்டிட்டு நிக்கிறாங்கடி, அங்க என்ன நடக்குமோ தெரியல. வாடி. வாங்க மாப்பிள்ளைங்களா, வாங்க. உங்க 2 பேரையும் இங்க பாக்குறது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? முறைய மறந்துட்டு பெருமைப்படல என்னமாமா சந்தோஷம்? அழைச்சவன் வர்றப்ப அழைக்காதவன் சேர்ந்து வந்திருக்கானேன்னு பாக்குறீங்களா? என்றா 2 மாப்பிள்ளைங்களும் சொல்லிட்டு வர சொன்ன சொல்லலையா? எங்க சொன்னீங்க? என்றா சொல்லல, என்றா சொல்லல, என்றா சொல்லல. மாப்பிள்ளைங்களா, ஏதோ தப்பு நடந்து போச்சு. ஏன் இங்க நின்னு பேசிக்கிட்டு? வாங்க உள்ள பேசலாம். வாங்க உள்ள வாங்க, உள்ள வந்து பேசலாம். உங்க பொண்ணுக்கு முதல்ல மாப்பிள்ளை யாருன்னு முடிவு பண்ணுங்க, அதுக்கப்புறம் உள்ள வரதா வேண்டாமா நான் முடிவு பண்றேன். வைத்தீஸ்வரி என் சொந்த அக்கா மக, முறைப்படி கட்டிக்க வேண்டியவன் நான் தான். சீக்கிரம் முடிவை சொல்லுங்க மாமா. ஏனுங்க, அக்கா இல்லாத நாங்கெல்லாம் பொண்ணுக்கு எங்கேக்கு போறது? எஜமா, நாங்கெல்லாம் அக்கா இல்லாத அவளிங்க. மாமா, இந்த ஒண்ணு விட்ட மாப்பிள்ள வானவராருக்கு தான் உங்க பொண்ணுன்னு அடிச்சு சொல்லுங்க மாமா. நம்ம ஜமீன் பரம்பரையில வயசுல மூத்தவனுக்கு தான் பொண்ணு கொடுக்கறது சம்பிரதாயம். உங்களுக்கு தெரியாதது இல்ல, அவனை விட ஒரு நாள் வயசுல நான் தான் மூத்தவன். அவசரத்துல பிறந்தவெல்லாம் பெரிய மனுஷனா? அறிவிலிய ஞானத்திலேயே மூத்தவன் இந்த வானவராயன்டா. படிப்புல பெரியவன் இந்த வல்லவராயன். புத்திசாலித்தனத்துல பெரியவன் வானவராயன். இந்த வல்லவராயன் சொத்த கணக்கு போட்டா பெரியவன் யாருன்னு புரியும். இந்த வானவராய மரியாதைய கணக்கு போட்டா அவன் மதிப்பு என்னன்னு தானா புரியும். 5000 கூலிக்காரங்களுக்கு இந்த வல்லவராயன் சொந்தக்காரன். கோடானு கோடி ஜனங்களுடைய அன்புக்கு சொந்தக்காரன்டா இந்த வானவராயன். பணத்துல பெரியவனா? குணத்துல பெரியவன் தான். மானத்துல பெரியவனா? மனிதாபிமானத்துல பெரியவன் தான். மாமா, 2ல 1. எனக்கு மட்டும்தான் பொண்ணு.
மாப்பிள்ளைங்களா, நீங்க 2 பேரும் என் கண்ணுங்க மாதிரி. இதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் இளைச்சவனும் இல்ல, சளைச்சவனும் இல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயம் இருக்கு, அதுல தெரிஞ்சு போயிரும் யாரு பெரியவன்னு. என்ன மாமா அது? வீரத்துல பெரியவன் யாருன்னு தெரிய வேண்டாமா? என்ன தெருவுல 2 பேத்தையும் சண்டை போட சொல்றியா? சேச்சே, ஓ மாமா அவ்வளவு கேவலமா போயிருவனா? நம்ம குடும்பத்துக்கு வீர விளையாட்டு ரேக்லா போட்டி தானப்பா. வண்டியில வச்ச காலு தரையில படாம நம்ம ஊர்ல இருக்கிற 29 தெருவை சுத்தி யார் ஒருத்தர் என் வீட்டு வாசலுக்கு முந்தி வர்றாங்களோ அவன் தான் வீரன். அவனுக்கு தான் என் பொண்ணு வைத்தீஸ்வரியோட மாலை. ஓ, இது விவகாரமான போட்டிங்கோ. 2 பேருமே ஜெயிக்கலன்னா அம்மனி அவ்வையார் தான். இன்னும் என்ன யோசனை? போட்டிக்கு நான் ரெடி. நீங்க எப்படி மாப்பிள்ள? போட்டி எப்போ மாமா? என்றா ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிச்சிடலாம். டேய், இந்த தெருவுல எப்பரா போறது? போறது கஷ்டம் தானுங்க. ஆனா இந்த தெருவை தாண்டி போனா தான் ஜெயிச்ச மாதிரி. தரையில கால் படாம போனாதான்டா ஜெயிச்சதா அர்த்தம். அவன் எப்படி போறான்னு பாக்குறேன். டேய்,
என்ன அச்சா இந்த மாதிரியே இருக்கே நீ? அதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். யார் நீ? என் பேர் ரமேஷ். கொலை குற்றத்துக்காக இப்ப ஜெயிலுக்கு வந்திருக்கேன். கொலை செஞ்சியா? உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. அப்ப நான் டீசெண்டா இருக்கேன் நீ? ஆமா, நான் நிரபராதி தான். நான் காதலிச்ச பொண்ணு கொலை நடந்த அன்னைக்கு என்ன தன் வீட்டுல பார்த்ததா போய் சாட்சி சொன்னேன். நான் ஒன்னு சொல்றேன் வச்சுக்க, நீ இந்த பணக்கார பொண்ணுகளை நம்பவே கூடாது. ஆமா, அந்த பொண்ணு யாரு? இதே ஊர் தான், சார்ஜ் ரோட்ல வீடு. பரந்தாமன் மகன். பரந்தாமன் வீடா? அப்படின்னா அவர் யாராவது கொண்டுட்டாங்களா? ஆமா, போன மாசம் 5ஆம் தேதி ராத்திரி. என்னையா இது? நான் செஞ்ச தப்புக்கு அநியாயமா நீ மாட்டிக்கிட்ட. அப்ப நீ கொலை செஞ்ச? நீ உள்ள மாட்டி வச்சுட்டு போயிருக்க. நான் இன்னைக்கு அந்த வீட்டுக்கு திருடத்தான் போனேன். அந்த பொண்ணு பார்த்தது என்னத்தான். நிஜமாவா? ராஜா, இந்த விஷயத்தை மட்டும் நீ கோர்ட்ல வந்து சொன்னா எனக்கு கிடைச்சிடும். கோட்டா? நல்ல ஆளியா நீ? அப்புறம் நான் தான் கொலை செஞ்சேன்னு சொல்லி தூக்கில தொங்க வச்சிருவாங்க. வச்சுக்க நீ என்ன. இத பாரு, அவ்வளவு பெரிய தியாகம் எல்லாம் நம்மளால செய்ய முடியாது. ஆளை விடு ராஜா. சரி, அதை விடு. எனக்காக நீ இன்னொரு சின்ன உதவி செய்ய முடியுமா? என்ன? நான் ஜாமீன் கேட்டுக்க ராஜா, இன்னும் கிடைக்கல. பரந்தாம மக ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டி இருக்கா. நான் போய் எப்படியாவது அவளை காப்பாத்தி ஆகணும். எனக்காக நீ ஒரு 3 நாள் இங்க இருக்க முடியுமா? அது எப்படி? பாரு, நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கும். நாளைக்கு உனக்கு விடுதலை. உன் பேர்ல நான் வெளியே போறேன். என் பேர்ல என் ட்ரெஸ்ல நீ இங்கே இரு. 3 நாளுக்குள்ள நான் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இங்க வந்து சேர்ந்துருவேன். நீ உள்ள வந்துருவ. அதுக்கப்புறம் நான் எப்படி வெளியே போறது? நான் எப்படி உள்ள வரணும் அப்படியே வந்து வெளியே வச்சிருவேன். அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுடு. சரி, 3 நாளுக்குள்ள நீ வரல, நான் இங்க தப்பிச்சு எப்படியா வெளியே போயிடுவேன். நான் டெஃபினட்டா வர்றேன். நான் ஜாமீன் வெளியே வந்த பிறகு நீ என்ன கேட்டாலும் செய்வேன். இந்த ராஜா, நீ ஜெயில வேலை செஞ்சதுக்கு உனக்கு சேர வேண்டிய பணம். தேங்க்யூ சார். நான் வர்றேன். நெல்ல என்னடா புதுசா இங்கிலீஷ் எல்லாம் பேசுற? அது வந்து சும்மா ஒரு 2-3 வார்த்தை அப்படியே. டேய், அடிக்கடி நீங்க வராத. திருடுறதை விட்டுட்டு திரும்பி வாழ வழியை பாரு. நான் வர்றேன். என்ன கொஞ்சம் ஹேண்டில் போடுறீங்களா? என்னப்பா டிரைவர், வேலைக்கு வந்து 1 மாசம் ஆகல, 20 தடவை நடு ரோட்ல வண்டி நிக்க வச்சுட்டேன். ரமேஷ், தப்பிச்சுட்டு வந்துட்டியா? என்கிட்ட தப்பவே முடியாது. நல்ல ஆள்றா நீ ரமேஷ். ரொம்ப போச்சு. யார் ரமேஷ், யார் திருட? போயிட்டு முடிச்சிருக்கா? எனக்கு பைத்தியமா? உன்னை என்ன செய்ய பாரு. யாருங்க? போலீஸ் கான்ஸ்டபிள், இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. எதுக்கு? இவன் கொலைகாரன், ஜெயில இருந்து தப்பி வந்திருக்கான். சும்மா வளர. இன்ஸ்பெக்டர் சார், என்ன தெரியாது? ராஜா, போக்கி ராஜா. அவனே நீதானா அது? நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். வெரி குட். விடுங்க கையை. இன்ஸ்பெக்டர் சொன்ன உடனே தலைகால் புரியாது. முதல்ல இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. இவன் ரமேஷ் தான் நான் நிரூபிக்கிறேன். நீ விடுதலை ஆயிட்டேன்னு சொன்னாங்க. என்ன பாக்குற? ராஜா காதலியா? ஆமா, இவங்க யாரு? மாமனாரே இது பைத்தியம். ஏம்மா, இவனை உனக்கு தெரியுமா? தெரியும். நாவா விட்டானா பாரு. ஏண்டா ராஜா, திடீர்னு ஜெயிலுக்கு போற, திடீர்னு வர்றேன். பாவம் உங்க அம்மா அழுதுகிட்டு இருக்காடா. காக்காயி, அவனை கூட்டிட்டு போமா? சார், ஒரு நல்ல டாக்டரை பார்த்து கண்ணை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கங்க. ஒரே அச்சுல 2 பேரா? எப்ப கேட்டாலும் அவசர வேலைன்னு போறது, எங்கேயாவது திருடுறது, ஜெயிலுக்கு போறது. இதுவே உனக்கு பொழப்பா போச்சு. என்ன ஊன்னு இருக்க? ஏதாவது பேச? நீ வருவேன்னு தெரிஞ்சு 400 மில்லி வாங்கி வச்சிருக்கேன். நல்ல வேலை கடையை திறந்துட்டா, இல்லன்னா கள்ளசாரத்தை தேடி அலையணும். கொஞ்சம் போட்டுக்கேன், மஜாவா இருக்கும். எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. என்னது? இப்ப நான் குடிக்கிறது விட்டேன். நிஜமாவா?
ஜெயில உன்னை மாத்திட்டாங்கயா. நான் ஜெயிலுக்கு போய் மாறிட்டேன். கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, இப்ப போய் வந்துடுறேன். அடி சக்க. இனிமே நான் அவனை விட்டுடுவேனா? வா. இந்தா உட்காரு. முதல்ல சாப்பிடு. ஜெயில் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு உனக்கு நாக்கு செத்து போயிருப்பான். ஆமா, குடிச்சாதானே உனக்கு சோறே இறங்கும். எப்படி விட்ட? எப்படியோ விட்டதுக்காக சந்தோஷப்படுங்களேன். சந்தோஷப்படு. உனக்கு 1000 முத்தம் கொடுத்தேன். என்னையா எப்பவும் கொடுக்குற மாமூல் தானே, ஏன் அப்படி பயப்படுற? யாரு பார்த்தா? அப்பா தோட்டத்துக்கு போயிருக்காரு, சாயங்காலம் தான் வருவாரு. பார்த்தாதான் என்ன, புருஷன் பொண்டாடி ஆக போறவங்க தானே. ஐயா வர வர மாறிட்டே போற. தண்ணிய விட்டா பரவாயில்ல, முத்தத்தையும் விட்டா. இந்தா சாப்பிடு. என்னையா புதுசா மீன் சாப்பிடுற மாதிரி முள்ளு எடுக்காம கூட சாப்பிடுற? எப்போ அம்மா தான் எடுத்து கொடுப்பாங்க. இல்ல ஜெயில மீன் போடுவானா, எல்லாம் மறந்து போச்சு. நீ எடுத்து கூட. வீடு எது? ராஜா, ராஜா. நீ மட்டும் ரமேஷன் கண்டது இல்லாம இப்ப ஒத்துறதுக்கு இவனை கூட்டு வந்தியா? ராஜாத்தே அரவாயிடு நரமாம்ச சம்பவம். அதெல்லாம் வேண்டாம். நீ அச்சா ரமேஷ் மாதிரியே இருக்கிறதுனாலதான் நாங்க ஏமாத்துறோம். இப்போ உன்னை ஏன் தேடி வந்திருக்கோம்னா, உன்னால எங்களுக்கு ஒரு சின்ன காரியம் கொஞ்சம் எங்க கூட இன்னைக்குதான் வந்திருக்காரு. இப்ப நான் விட மாட்டேன், நாடிப்பாங்க. கூப்பிட்டு போயிடுறது. நல்ல மரியாதை. அம்மா யாரும் பொண்டாட்டியா? இதுல இது வரைக்கும் இல்ல, இனிமே பொண்டாட்டி ஆக போறவான்னு சொல்ல வந்தேன். ரொம்ப ரகசியமான விஷயம். அப்படியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. ஆமாப்பா, இப்ப அந்த வரஜாவுக்கும் இவன் இருக்கானே என் மகன், இவனுக்கு கல்யாணம் பண்ணும். இவருக்கு நல்லா இருக்கு. ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க கூட நல்லா இருக்கு. கல்யாணம் எப்போ? நாளைக்கு. நாளைக்கு? அதாவது நான் இங்க ரமேஷா வந்து அந்த பொண்ணை கொலை செய்யற மாதிரி பயமுறுத்தணும், அதானே? அதேதான். என்னப்பா? சரிவா. ஆமா, இதனால உங்களுக்கு என்ன லாபம்? அவன் இன்னும் தன் அப்பாவை கொண்ட ரமேஷே நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவன் அப்பாவே ரமேஷா கொண்டா? கழுத நாயை திருட்டு ராஸ்கல். என்னப்பா? ஒரு நிமிஷம் வெளி விளையிட்டேன். கரெக்ட் கரெக்ட். அந்த பொண்ணை நீ மிரட்டு போதும், இப்படியே நடிக்க. கேட்டு திறந்தாச்சு, முதலாளி ஏன் உள்ள வரல?
ஏதோ பாமா வெடிக்குது. பாம்பு வெடிச்சு எல்லாரும் செத்தப்புறம் சமாதானம் வந்துடும். என்ன நடக்குது? ஒண்ணுமே புரியலையே. ராஜா கம் தரங்க. நைஸ். சீக்கிரம். ராஜா நமக்கு தான் ஒண்ணு கிடைக்க மாட்டேங்குது. ராஜா நான் என்ன கத்தி எல்லாம் எடுக்காத. நான் எலெக்ஷன்ல தோத்ததெல்லாம் மறந்துட்டேன். பெத்த புள்ளைய பாம்பு வச்சுட்டா எப்படியாவது காப்பாத்துப்பா. இப்பதான் உனக்கு புத்தி வருது. எலெக்ஷன்ல நிக்கிறவனை எல்லாம் இப்படி 2 நாள் உள்ள தள்ளினா நாடே சரியா போயிடும். வாழ்நாள் பூரா அதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ அதையே சொல்லு. தாத்தா தாத்தா ராஜா ஓடியா ஓடியா. துப்பாக்கி வெடிகுண்டு சேர்றதுக்கு ஆர்டர்ஸ், வித்துறதுக்கு ரஷீது, எல்லாம் முக்கியமான காலத்தில். சரி சரி. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. என்ன விட்டுருங்க. போடா குடிமட்டேன். எப்படி 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 ஓடப்புறா இருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆயிட்டா எல்லாரும் ஒப்பப்பர் ஆயிடுவாங்களா? இந்த கூட்டத்துல கோவிந்தா போடுற வேலையெல்லாம் அந்த மன்றத்தோட வச்சுக்கோ. என்கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா இப்படிதான். கடைசி ஏதோ வேண்டதை வேண்டிக்கப்பா. எங்கிட்ட இல்ல அங்க. ஏதோ பண்ணி இவனை சாவடிக்கடா.
சுமதி கார் ரொம்ப பயங்கரமா இருக்கு. நீ குழந்தைய கூடிய கெஸ்ட் ஹவுஸ் போ, நான் போய் பார்க்கறேன். சரிங்க, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. வெல்கம் ராஜா, வெல்கம். என்ன பிடிக்கிறதுக்கு ஏன் காட்டுக்குள்ளே வந்துட்டியா? வெரி குட், வெரி குட். உன்னை வரவேற்கிறதுக்கு தான் அவ்வளவு குண்டுகளை வெடிச்சேன். எப்படி? முதல்ல அந்த துப்பாக்கி கீழே போடியா? போடல. வெரி குட், வெரி குட். என்ன செய்யணும்? இந்த காட்டுக்குள்ள இறங்கி வா, அந்த ரோஜாக்களோட. ராஜா, என்னையா முழிக்கிற? வழி தெரியலையா? அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்காம உனக்கு ரைட்ல திரும்பி வா. எப்படியா நம்ம கட்டடம்? எல்லாரையும் கூட்டிட்டு உள்ள வா. உள்ள இருக்கிறது சிங்கம், ஜாக்கிரதையா பாத்துங்க. Come on, come on, come on, do it fast, man. சீக்கிரம். Come on, come on, come on, come on, Jadak. Hey, Johnny. சாந்தி, சித்ரா, நான் கயிறை கொடுக்குறேன். என் மேல ஏறி போய் அங்கே கட்டுங்க. சரி.
வத்திப்படி விடுங்க. வாங்க, ஜாக்கிரதை. தூக்கி மறுல போடுங்க. சீக்கிரம். பாஸ்கர், காட்டுக்குள்ள வரும்போது நீ வெடிகுண்டு வெடிச்சு ராஜாவையும் ரோஜாக்களையும் வரவேற்ற. இப்ப உன் கோட்டைக்குள்ள வந்து நான் வெடிகுண்டு வெடிச்சு உன்னை வரவேற்கிறேன். என் கோட்டை, அதாவது போலீஸ் ஸ்டேஷன். மரியாதையா எல்லாரும் சரண்டர் ஆயிடுங்க. இல்ல மேலே வெடிச்ச குண்டு உன் நெஞ்சுக்குள்ள வெடிக்கும். சுட்டு.